இந்த இரண்டாவது ஆராதனைக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you for the second service. இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம கூடி இருந்தாலும் இந்த வர்ச்சுவலா நம்ம கூடி வருகிறது ஒரு பெரிய ஆனந்தமாய் காணப்படுகிறது. Even though we are connected online, it's a great and joyous thing to be connected in a virtual manner. பாஸ்டர் சொன்னது போல சபையின் ஜெபத்தை தேவன் கேட்டு கூடி சீக்கிரத்துல சண்டேஸ்ல நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர போறோம். And as our pastor said, even listening to our prayers, very soon we are going to come together for the Sunday service. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? Say amen if you believe that. கமெண்ட்ஸ்ல கூட ஆமென் போடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்துல தேவன் இந்த சூழ்நிலையை மாற்ற போகிறார் என்று நம்ம ஜெபிக்க போகிறோம். And we are going to pray believing that the Lord is very soon going to change the situation. உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை உங்களுடைய பர்சனல் கர்த்தர் அறிந்திருக்கிறார். And God knows your situation and the situation of your family. நான் விசுவாசிக்கிற இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்தே தேவன் அநேகரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். And I believe right from the start of this service the Lord has been intervening in your lives. இந்த வார்த்தையின் நேரத்திலும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And even during this time of the word of God, I believe God is going to speak with you. இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். And now we're going to meditate upon a verse. அதற்கு முன்பதாக ஒரு அதிகாரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். And together before that we're going to read a chapter. அது எந்த அதிகாரம்னா சங்கீதம் 23. And we're going to read from Psalm 23. அநேகருக்கு வேதத்தை திறக்க வேண்டாம், நீங்க அதை மனப்பாடம் பண்ணிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். I believe in many of you do not have to open your Bible because we would have memorized it. அது மனப்பாடமா தெரியலனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பிரச்சனை இல்ல, அதை நம்ம பார்த்து கூட சேர்ந்து படிக்கலாம். And in case you've not memorized, may God bless you, but let us read from looking into the Bible. நாங்க தமிழ்ல படிக்கிறோம், சோ ஆங்கிலத்துல படிக்கிறது நீங்க ஆங்கிலத்துல சேர்ந்து எங்களோட படிங்க. Even as I am reading that in Tamil, if you are reading using your English Bible, you can read through simultaneously. வாசிப்போமா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஒரு அருமையான சங்கீதமாக இது காணப்படுகிறது. And this is a wonderful psalm. ஆரம்பிக்கிறது பார்த்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கணும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். And the first verse says, the Lord is my shepherd, I shall not want. நான் ஆரம்பத்திலே சொன்ன அநேகர் நம்ம இத மனப்பாடம் பண்ணி இருந்திருக்கலாம். I already told you at the beginning, many of you would have memorized it. ஒரு கணக்கெடுப்பு இப்படியாக சொல்லுகிறது, இந்த சங்கீதம் தான் வேதத்திலே மிகவும் பிரபலமான சங்கீதம். அது மாத்திரம் இல்ல, உலகத்திலே அநேகரால மனப்பாடம் பண்ணப்பட்ட சங்கீதம் இதுவாய் காணப்படுகிறது. A survey says this is the most this is the psalm which many people have utilized, many people have memorized it. அநேகருக்கு வேதத்திலிருந்து வேற எந்த வசனமும் தெரியலனாலும் இந்த 23வது சங்கீதத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். And if many people do not know any Bible verses from the Bible, but this psalm they will remember and know about it. அநேகருடைய வாழ்க்கையில இது ஒரு ஆசீர்வாதமான சங்கீதமாய் காணப்பட்டிருக்கிறது. In many people's life this psalm has been a great blessing for them. இந்த சங்கீதம் அவர்களுடைய வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக அவர்கள் போய் கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. And this psalm has helped them to pass through the tough situations in their life. வியாதிப்பட்டு அவர்கள் சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கும்போது இது ஒரு ஆறுதலா இருந்திருக்கிறது. And if they have been sick, when they were waiting for healing, this psalm has been a comforting one for them. சில இழப்புகளை சந்தித்து அநேகர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுதும் ஒரு பெரிய ஆறுதலாய் இந்த சங்கீதம் இருப்பது என்று அநேகர் சாட்சி கூறியிருக்கிறார்கள். And many people have given a testimony saying even when they have lost something or when they are passing through the deathbed, this psalm has been a great blessing and a comforting one for them. இந்த சங்கீதம் ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். And we see this psalm is a psalm which has brought comfort and hope to many people. இவ்வளவு ஒரு பழக்கப்பட்ட நம்ம அநேக செய்திகளை கேட்டிருக்கோம், மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இந்த சங்கீதத்திலிருந்து இன்று கர்த்தர் நம்மோட என்ன பேச போகிறார் என்று நம்ம பார்க்கலாம். And let us look into what is that the Lord is going to speak with us today from this psalm, though we have heard many messages from the psalm earlier.
அநேக பரிசுத்தவான்கள் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது. And many saints of God, they see very clearly this is a psalm written by psalmist David. நீங்க கேள்விப்பட்டிருக்கிற அந்த ஒரு பிரபல வேத விற்பனர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர் இப்படியாக சொல்லுகிறார், இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது எப்பொழுதுனா அவர் ஒரு ராஜாவாக இருக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். And Charles Spurgeon, he used to say this psalm was written by David probably when he was a king. அவர் எழுதினது அவர் ராஜாவா இருக்கும் பொழுது, ஆனா அவர் மெய்ப்பனாய் இருந்த நாட்களை மறக்கவில்லை, மெய்ப்பனாய் இருந்த நாட்களை குறித்து வெட்கப்படவும் தாவீது இல்லை என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லுகிறார்கள். And Charles Spurgeon used to say though he was a king, he was not ashamed of speaking about being a shepherd. நிகழ்காலத்திலே அவர் ஒரு ராஜாவா இருந்தாலும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை ஒரு மெய்ப்பனா இருந்தார். அந்த ஒரு வேலையை, அந்த ஒரு ஆக்குபேஷனை பத்தி அவர் வெட்கப்படல, தைரியமாக இந்த சங்கீதத்துல அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். And though at present he was a king, and he was not ashamed to write about being a shepherd earlier, and he did not feel bad about it. தாவீது எந்த ஒரு மனநிலையில எதை யோசித்துக் கொண்டு இந்த சங்கீதத்தை எழுதினார்? And with what mindset or mental status did he write this psalm? இஸ்ரவேலின் தேவனை குறித்து யோசித்துக் கொண்டு, அவருக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய அந்த தேவனுக்கும் இருக்கிற உறவை அவர் சிந்தித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் என்று வேத விற்பனர்கள் சொல்கிறார்கள். And Bible scholars say David writes this psalm as he is thinking about the God of Israel, as he thinks about the relationship with God. அதனாலதான் அவர் அந்த ஒரு ஒப்பனையை கொடுக்கிறார். எப்படின்னா தேவன் அவர் ஒரு மெய்ப்பனாகவும் தாவீது மந்தையாகவும் அந்த ஆடாகவும் ஒரு ஒப்பனையை இந்த சங்கீதத்தில் அவர் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். And we can see in the psalm he makes an analogy of a shepherd and a sheep. That is, God is my shepherd and I am a sheep in the fold. தேவன் தாவீதிற்கு மெய்ப்பனாகவும் தாவீது தேவனுடைய மந்தை ஆடுகளாகவும் இருக்கிற ஒரு ஒப்பனையை தாவீது இங்கே கொடுக்கிறார். And David is giving an analogy over here saying God is my shepherd and I am a sheep in the fold. தேவனை ஒரு மெய்ப்பனாக சொல்லுகிற ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய காரியமாய் காணப்படவில்லை. It was not a new thing to say God being the shepherd. ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கலாம், யாக்கோபுடைய வாழ்க்கையில அவர் மென்ஷன் பண்றார் தேவன் ஒரு மெய்ப்பனாய் காணப்படுகிறார். And in the book of Genesis we read that God is a shepherd. அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும்போது இயேசு யோவான் 10வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது தன்னை நல்ல மெய்ப்பனாக அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். Not only that, in the New Testament we can also see Jesus mentioning in John chapter 10 that he says I am the good shepherd. So வேதத்துல अनेक இடங்களில் நாம் பார்க்கிறோம் தேவன் தன்னை ஒரு மெய்ப்பனாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். And we see in many places in the Bible God revealing himself as a shepherd. நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு தேவன் தம்மை நம்முடைய வாழ்க்கையில மெய்ப்பனாக வெளிப்படுத்த போகிறார். And today I believe God is going to reveal himself as a shepherd unto us. மெய்ப்பனாக வெளிப்படுத்துவதன் அர்த்தங்கள் என்ன, அவர் எப்படி எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார் என்றதை குறித்து தேவன் இன்றைக்கு உங்களோட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe the Lord will speak with you. What does it mean to say he is a shepherd? In what all way he is going to intervene in our life? சிலர் கூறுகிறார்கள் தேவன் தம்மை ஒரு மெய்ப்பனாக வெளிப்படுத்துவது என்றது ஒரு ஆச்சரியத்திற்குரிய காரியமாய் காணப்படுகிறதாம். And some people used to say it is a surprising one to see God revealing himself as a shepherd. ஏன் என்று நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் அந்த சமுதாய அந்த கலாச்சாரத்திலே அந்த மெய்ப்பனுடைய அந்த வேலை மிகவும் ஒரு தாழ்ந்த ஒரு வேலையாக பார்க்கப்பட்டது. Because in their culture this occupation of a shepherd is considered to be the lowest or the least of all their jobs. அநேக வேலைகள் அந்த துறைகள் காணப்பட்டது. போர் சேவகர்கள் இருந்தாங்க, மருத்துவ துறையில் அநேகர் காணப்பட்டாங்க, ராஜாவிற்கு ஆலோசனை கொடுக்கிற படித்தவர்கள் காணப்பட்டாங்க, ராஜாவின் குடும்பம் காணப்பட்டாங்க. சோ இந்த அநேக கிளாசிபிகேஷன் டிவிஷன்ஸ்லாம் இருந்தது. அதுல மிகவும் தாழ்ந்த இடத்தை வகிக்கிறது எது? அந்த மெய்ப்பனா இருக்கிற அந்த வேலை. There were many departments and functions like being in the army, being in the medical field or so many other functions, but of all these things the least was considered to be a shepherd. அந்த இப்ப அங்க ஒரு இஸ்ரவேல் நாட்களிலே ஒரு குடும்பத்திலே ஒரு மெய்ப்பன் தேவனா ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு அந்த பொறுப்பு போகும்னா இருக்கிறதுலே இளைய மகனுக்கு அந்த பொறுப்பு தானா போய்டும். And as per the culture in Israel, to whom will this job of being a shepherd will be given? It will be given to the least or the lowest of the sons of the order. நம்முடைய நாட்களில் சொல்ல போனா ஏதாவது ஒரு சின்ன வேலை, பெரிய பொறுப்புலாம் இல்ல, ஒரு சின்ன இந்த ரிமோட்டை போய் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு கொடுக்கிற ஒரு சின்ன வேலையாய் காணப்பட்டது. It is considered to be a very lowest of a job, a least job, like as we see in our culture in our homes to get the remote
control of a television, we only ask a small boy at home. And அதே தான் நம்மளுடைய இவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தாவீதிற்கு எந்த பொறுப்பு வந்தது? அவர் தான் இளைய மகனாக காணப்பட்டார். அவருக்கு தான் அந்த மந்தையை பார்த்து கொள்ளுகிற மேய்ப்பனுடைய பொறுப்பு காணப்பட்டது. And David was the youngest of all, and therefore this job was given unto David to take care of the sheep. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வேலையாக இந்த மேய்ப்பனுடைய அந்த வேலை காணப்பட்டாலும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் தம்மை ஒரு மேய்ப்பனாக வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். And though the shepherd is considered the least occupation, yet God who created the entire universe, he reveals himself as a shepherd. அவர் தம்மை மேய்ப்பனாகவும் நம்மை வழி நடத்துகிற, நம்மை பாதுகாக்கிற ஒரு மேய்ப்பனாக தம்மை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். And we can see God revealing himself as a shepherd who leads, who guides, and he protects us. நம்முடைய ஜீவியத்திலும் தேவன் மேய்ப்பனாய் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் என்று வெளிப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். I believe the Lord will reveal unto us what are the things that he is going to do in our life as a shepherd. எப்பொழுது தாவீது தேவனை மேய்ப்பனாக அறிந்து கொண்டாரோ ஒரு சில காரியங்களை அவர் உணர்ந்து கொண்டார். The moment David recognized God to be shepherd, he felt and understood certain things in his life. அதனால தான் இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு இப்படியாக நான் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா மேய்ப்பன் நம்மோடு இருக்கும் பொழுது. And therefore I give the title for this message, when the shepherd is with us. மேய்ப்பன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய ஜீவியத்தில் நடக்கிற சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். And we're going to look into certain things, what will happen when that shepherd is along with us in our life. இந்த 23வது சங்கீதத்திலே தாவீது மேய்ப்பன் அவரோடு இருக்கிறார் என்றதை அறிந்து கொண்டவுடன் அவர் தெரிந்து கொண்ட சில உண்மைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். We're going to look into the truths that David understood when he knew that the shepherd is along with him. மூன்று காரியத்தை தாவீது உறுதியாக இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார். எப்போனா தேவன் என்னுடைய மேய்ப்பன் என்று அறிந்து கொண்டதற்கு பின்பு. David says three things as an assured thing. When did he say that? When he knew that Jesus or God was a shepherd. இந்த அதிகாரத்தில் இந்த சங்கீதத்திலிருந்து அந்த காரியங்களை நாமும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை நம்முடைய மேய்ப்பனாக நம்ம பார்த்து அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe let us also learn those things from this psalm and also have that Jesus a God as a shepherd in our life. முதலாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 23வது சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? Let us read from Psalm 23 and verse 1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது இங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். And we can see David saying over here, the Lord is my shepherd, I shall not want. அவர் கூறுகிற அந்த முதல் உண்மை, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கும்போது நான் என்ன என்று சொல்கிறார்னா, நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறார். And what is the first truth that David says when God is my shepherd? I shall not want, or in other words, I shall not lack anything. இந்த நான் முதலாவது குறிப்பு என்னன்னா, நான் தாழ்ச்சி அடையேன். The first point is I shall not lack. இந்த நேரத்தில் அது அறிக்கை செல்லுமா, நான் தாழ்ச்சி அடையேன். Shall we confess it? I shall not lack. என்னுடைய ஜீவியத்துல எல்லா பகுதிகளிலும் நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க பார்க்கலாம். In every part of my life I shall not lack anything. நான் தேவன் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறபடினால் என்னுடைய ஜீவியத்தில் குறை இல்லை. அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். Let us confess saying, because Jesus is my shepherd in my life, I will not lack anything. தாவீது தன்னை அந்த ஆட்டு மந்தைக்கு ஒப்பிடுகிறார். சோ அவர் ஆடாக இருக்கும் பொழுது தேவன் அவருடைய மேய்ப்பராய் காணப்படுகிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு எந்த குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார். And David confessed himself as saying, I am a sheep in the fold and God is my shepherd, and therefore I do not need anything, I do not lack anything. நம்முடைய ஜீவியத்திலும் தேவன் மேய்ப்பனா இருக்கும் பொழுது எந்த ஒரு குறைவும் வராது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Even so in our life, when God is our shepherd, we will not have anything to lack. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And say amen if you believe on that. தேவன் நம்முடைய ஜீவியத்தில் அவர் மேய்ப்பரா இருக்கும்போது நம்ம ஜீவியத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. When God is our shepherd in our life, there is nothing that we lack. அநேக நேரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆட்டு மந்தையின் அந்த சுபாவத்தை நம்ம பார்க்கும் பொழுது முக்காவாசி நேரம் அந்த ஆடுகளுக்கு தெரியாது தங்களுக்கு என்ன தேவை என்று. And as you look into the life of the sheep, it will not know many times what it actually needs. எந்த நேரத்தில் அவர்கள் என்ன தேவை, எங்க போகணும், எந்த மாதிரியான காரியங்களை செய்யணும் என்று அந்த தேவைகளை அறியாத மந்தையாய் காணப்படுகிறது. And it is a fold, it is a group of sheep, it does not know where we are going, what is that we need, what is that we need to do. ஆனா இதையும் யோசித்து பார்க்கலாமே, ஒருவேளை அந்த ஆடுக்கு அதோட தேவை தெரிஞ்சாலும்
நம்ம எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம், ஆடு வந்து சொல்லுது, மேய்ப்பன் எனக்கு இன்றைக்கு வந்து வசந்த புல்வெளி தேவை அப்படின்னு சொல்லியிருக்கா? And even if the sheep knows about the need that it has, how many of you us have seen it goes to the shepherd and does it ask, shepherd, I need this? ஆடு ஒரு நாளும் மேய்ப்பன் எனக்கு அமர்ந்த தண்ணி எனக்கு வேணும்னு சொன்னதே கிடையாது. It has never told to shepherd saying, I want a calm water. அது பாட்டுக்கு பான்னு கத்திட்டு இருக்கும். மேய்ப்பன் சரியாக அதோட தேவையை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். It will only keep shouting and the shepherd at the right time meets of all the needs of that. அது அந்த ஆடை பராமரிக்கிற அந்த மேய்ப்பனுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த தேவையை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். And the shepherd knows the exact need of the sheep. Not only that, they will also supply and provide for those needs. நம்முடைய ஜீவிதத்தில் தேவன் அவர் மேய்ப்பராய் இருக்கும்போது நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And even so in our life, when God is our shepherd, he knows all that we need. அநேக நேரத்துல நம்முடைய குடும்பத்தினர், கணவன் மனைவி, தகப்பன் தாய், பிள்ளைகளுக்கு கூட அநேக தேவைகள் தெரியாம இருக்கலாம். ஆனா என்னுடைய தேவன் மேய்ப்பராய் இருந்து உங்களுடைய தேவைகளை அறிந்தவராய் காணப்படுகிறார். Many times in our family, whether it is between the husband and the wife or within parents and children, many times we do not know the need, but our God is a God as a shepherd. He knows our need. நம்முடைய மேய்ப்பன் தேவைகளை அறிந்து கொண்டு சும்மா இருக்கிறவர்கள் அந்த தேவைகளை சந்திக்கிறவர். Now, having known about the need, he doesn't sit quiet, but then he will provide for those needs. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் மேய்ப்பராக இருக்கும்போது நான் தாழ்ச்சி அடையேன் என்று நம்ம சொல்லும் பொழுது ஒரு சில காரியங்களை நம்ம ஒத்துக்கொள்கிறோம். When we say my God is my shepherd and I am a sheep and I will not lack anything, it means we are accepting certain things. எதை சொல்றோம்னா, என்னுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திப்பார் என்றதை ஒத்துக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And we are accepting and saying my God will take care of all my needs and provide for them. என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிற என்னுடைய தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்றதை நம்ம ஒத்துக்கொள்கிறோம். And we are accepting saying my God who is my shepherd is able to meet all my needs. அது மாத்திரம் இன்னும் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்றோம். என்னன்னா, தேவன் எனக்கு என்னுடைய தேவைகளை சந்திப்பார், அதற்கு மேல சில காரியங்களை நான் ஆசைப்பட மாட்டேன் என்ற நம்ம உறுதியான ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். We also need to take a decision with an assurance saying my God is my shepherd and he will supply all my need. Beyond that I will not ask or claim anything. தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், நான் என்னுடைய விருப்பத்தினால அதிகமான காரியங்களை கேட்க மாட்டேன் என்ற முடிவை நம்ம எடுக்கணும். We need to take a decision or speak it out saying God will supply and provide for my needs. Beyond that I will not be asking and claiming. ஒரு பெரிய வித்தியாசம் காணப்படுது. எதுக்கு தெரியுமா? தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. There is a great difference between needs and wants or desires. ஆசைகள் விருப்பங்கள் வேறு, தேவை என்பது வேறாக காணப்படுகிறது. And when you talk about wants and needs, it's different, and when you talk about need, it is different. அநேக நேரத்துல நம்ம தேவன் வந்து உன்னுடைய தேவையை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கார். நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி எடுத்துக்கிறோம்னா, ஆண்டவரே என்னுடைய ஆசை எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்ற போறீங்க நம்ம எடுத்துக்கிறோம். And God says that he will supply all that we need, but how is that we take? God will supply all that we ask, desire and want. நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையும் தேவன் நிறைவேற்றுவேன் என்று அவர் ஒரு நாளும் வாக்குத்தத்தம் பண்ணல. உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். He has not promised saying I will fulfill all your desires or want, but he has promised I will supply for all your needs. தேவன் நமக்கு அவர் மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். When God is our shepherd, he will definitely supply for our needs. அநேக நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், ஐயோ என்னுடைய பலத்தினால என்கிட்ட இருக்க வருமானத்தினால இந்த தேவையை என்னால சந்திக்கவே முடியாது. And many of you might be thinking with my income I will not be able to provide for these needs. அது நல்ல ஒரு சூழ்நிலை. ஏன் தெரியுமா? அப்பதான் தேவன் மீது நம்முடைய நம்பிக்கை வைப்போம். அந்த மேய்ப்பராய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். But in fact it's a good situation because only then we will put our trust upon God, and during those times he as a shepherd he will supply the needs. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கணும்னா அவர் அந்த காரியங்களை செய்யும் பொழுது இன்னும் அதிகம் எதிர்பார்க்கிறது இல்லாட்டி மற்ற நம்முடைய ஆசைகளை அதுல போடும்போது அந்த சூழ்நிலை மிகவும் கடினமாக மாறுகிறது. For him to supply for those needs as a shepherd, our desires, it becomes very tough. This one over there. அந்த மேய்ப்பன் ஆடுகளோடு இருக்கும் பொழுது அவைகள் ஒரு குறையும் சந்திப்பதில்லை. When the shepherd is along with the sheep, they will not face anything, any needs or wants. இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த மேய்ப்பன் எப்படி குறையில்லாமல் ஆடுகளை நடத்துகிறார் என்றதை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் காணப்படுகிறது. And verse 2 reveals how the shepherd is leading them without any lacking. இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters.
கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது சொல்லுகிறார். And God says, the Lord is my shepherd, I shall not want anything. என்னுடைய வாழ்க்கையில குறைவில்லை, தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லுகிறார். And he says, there's nothing that I lack and my needs will be supplied. இந்த இடத்துல சந்திக்கப்படுகிற தேவைகள் எதுனா, எந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணீர்களும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுங்க. And what is the blessing that he is receiving over there? He is receiving the blessing of green pastures and still waters. இதுதான் அந்த ஆடுகளுடைய வளர்ச்சிக்கான நல்ல ஒரு ஹெல்த்தியா அவங்க இருக்கிறதற்கான தேவையான இரண்டு காரியங்களை காணப்படுகிறது. And these are the most important need that the sheep should be having in life to have a healthy life. அதை சரியாக இந்த மேய்ப்பன் சந்திக்கிறதை பார்க்கிறோம். And we can see the shepherd is meeting those needs at the right time. நம்முடைய ஜீவியத்திற்கு தேவையான புல்லுள்ள இடங்களையும் அமர்ந்த தண்ணீர்களையும் தேவன் கொண்டு வரார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And even so in our life, whatever green pastures and still waters we need in our life, God provides for that. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக சரியான நேரத்தில் இந்த காரியங்களை கொண்டு வருகிற தேவன் நம்முடைய மேய்ப்பர். Our God is a shepherd who brings these blessings at the right time in our life. இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிக்கும் பொழுது வேற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். When we read this verse again, let me reveal out to you another thing. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He maketh me to lie down in green pastures, he leadeth me beside the still waters. இந்த தேவைகளை இரண்டு வழிகளிலே தேவன் மேய்ப்பர் சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We see over here the shepherd is providing for the needs in two ways. எப்படி முதலாவதாக அந்த அவர்களுக்கு அந்த புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணீரும் கிடைக்கிறது, அதுதான் தேவைக்கு சந்திக்கப்படுகிற அனுபவம். And these are the experiences where they are getting that green pastures and still waters. ஆனா எப்படி அதை சந்திக்கிறா நம்ம பார்க்கும் பொழுது புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். And we see over here, he maketh me to lie down in green pastures and then leadeth me beside the still waters. இந்த மேய்ப்பர் வந்து ஆடுகளிடத்துல, இங்க நான் உங்களுக்கு மேப் ஒன்று கொடுக்குறேன், இங்கே தான் புல்லுள்ள இடம் இருக்கு, இங்கே தான் அமர்ந்த தண்ணி இருக்கு, நீங்க போயிட்டு அங்க ஏதாவது பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல. And the shepherd did not say, tell them saying, I give you the map where the green pastures are, where the still waters are, you can go and eat and drink. வசனம் சொல்லுகிறது புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. And he is leading them to the green pastures. ஆங்கிலத்தில் பார்ப்போம், he makes them lie down in green patches. அவர்களை அந்த புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்க அவர் வைக்கிறார் என்று இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. It's so beautifully given in English. He maketh me to lie down in the green pastures. அதுக்கப்புறம் அமர்ந்த தண்ணீர் என்ன பண்றானா, கொண்டு போய் விடுகிறார். And what is he doing to the still waters? He is leading them to the still waters. அவர்களை அங்கு அவரே கொண்டு போகிறார். He himself is leading or guiding them. ஒரு ஃபேக்ட் நான் படிச்சேன், என்னன்னா அந்த மேய்ப்பர்கள்லாம் அமர்ந்த தண்ணியில தான் அந்த ஆடுகளுக்கு தண்ணி காட்டுவாங்க என்று நான் படித்தேன். I read a fact saying the shepherds will always take the sheep to the water where it is still. ஓடுகிற தண்ணியில இந்த ஆடுகளை தண்ணி குடிக்க விட்டா அவங்க ஏதோ நினைச்சிட்டு மறந்துட்டு கீழே பார்த்துட்டு சில நேரம் விழுந்து தண்ணியிலே அடிச்சிட்டு போகிற சூழ்நிலை காணப்படும் என்று சொன்னார்கள். And they also say if only the shepherd takes them to the running waters, what happens while their sheep they are drinking water, sometimes they might be drowning and they might be taken away. அதனால அவர் அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார். And therefore he takes them or leads them to the still waters. அநேக நேரத்துல அந்த ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்வதற்கு தேவன் சில வழிமுறைகளை அவர் கையாளுவார். And many times God will make use of different technologies, different ways to give us blessings. நம்ம இந்த புல்லுள்ள இடங்களும் அமர்ந்ததையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை மேய்த்து நம்மளை கொண்டு போய் விடுகிற அனுபவம் நிறைய காணப்படுகிறது. And to take us through the green pastures and still waters, there are many experiences that he leads and takes us through. ஆனா நம்மில் அநேகர் என்ன சொல்றாங்க, ஆண்டவரே என்னுடைய தேவையை சந்திங்க, ஆனா நான் சொல்ற மாதிரி எனக்கு எப்படி வசதியா இருக்கோ அப்படி சொல்றேன், அப்படி மட்டும் என் தேவையை சந்திச்சா போதும்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். But many times we are praying saying, Lord, you know my need and this is the way that you should be providing for my needs, the way that I like. தேவன் தம்முடைய வழிகளிலே நம்முடைய தேவைகளை எப்ப சந்திப்பார்னா நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமா அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான். And when will Lord provide for our needs? Only when we submit our life completely into his hands. என்னுடைய தேவைகளை என்னால சந்திக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவரே, நீர் ஒரு விதமா சந்திக்க விரும்புகிறீர், சோ நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறேன்ற ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நாம் செய்யும் பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவைகளை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். Only when we make a prayer of surrender saying, Lord, I know my need, but then I know I cannot provide for my needs with my resources, but I submit myself into your hands, when we say that, he will provide for our needs at the right time. இன்றைக்கு நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே என்னுடைய தேவைகளை எப்படி சந்திக்கணும் என்று நீர் அறிந்திருக்கிறீர், சரியான நேரத்துல
சரியான வழிகளிலே என்னை நீ நடத்தி கொண்டு போக நான் உமக்கு அனுமதி கொடுக்கிறேன்ப்பா என்று சொல்ல போறோம். And today we are going to say, Lord, you know my needs and you know how my needs are going to be met at the right time and the right way, and I submit myself for you to lead and guide me. நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கென்று தேவன் நம்மை நடத்தி செல்லுகிற வழிகள் அநேக நேரத்துல கரடுமுரடா இருக்கலாம், கொஞ்சம் கடினமாகவும் காணப்படலாம். The paths through which the Lord is leading us to provide for our needs, sometimes it might be a tough one, sometimes it could be a rugged one as well. மேய்ப்பர்கள் சொல்லுவார்கள், நீங்க கேட்டீங்கன்னா அந்த அந்த புல்லுள்ள இடங்கள்லாம் வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் எல்லா இடத்திலும் புல்லுள்ள இடங்கள் காணப்படாது. The shepherds used to say, when you talk about the green pastures, it will not be there all through the year or everywhere that we go. அந்த புல்லுள்ள இடங்கள் சில சீசன்ஸ்ல சில பருவங்களிலே அது காய்ந்து போகிறதாய் காணப்படுகிறது. And these green pastures sometimes during certain season it might go dry. ஸோ அந்த ஆடு யோசிக்கும், சார் நம்ம போன மாதம் இங்கே தான் வந்தோம், ஸோ திருப்பி இங்கே தான் வரப்போகிறோம், நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடலாம்னு யோசிக்கும். ஆனால் அந்த மாதத்தில் அங்கே வந்தால் சில நேரம் காஞ்சி போன புல் மட்டும் தான் இருக்கும். The sheep might think, oh, last month we came to this place and we had good pasture, and this month let us go there. But then if they go that way, they will only see the dry or parched ground. ஆனா அந்த காய்ந்து போன அந்த பருவங்களிலும் அந்த சீசன்ஸ்லயும் மேய்ப்பன் அறிந்திருக்கிறார், வேறு சில இடங்கள்ல நம்ம போகிற இடங்கள்ல அங்க இன்னும் புல்லுள்ள இடங்கள் காணப்படுகிறது. சோ அங்க நம்முடைய மந்தையை நடத்தி செல்லலாம் என்று அந்த தீர்மானத்தை செய்கிறது மேய்ப்பனாய் காணப்படுகிறது. And even during those dry season, the shepherd knows very well we need to take the sheep to a different place where they will have good pasture. சில நேரம் மலைகளை தாண்டி போக வேண்டியது இருக்கும், சில பள்ளத்தாக்குகள் வழியா போக வேண்டியது இருக்கும். Sometimes they will have to climb over the mountains, sometimes they will have to go through the valleys. அப்பொழுது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இந்த ஆடுங்கள்லாம் ஐயோ என்ன வேற எங்க ரூட் மாறி போறாருன்னு சொல்லிட்டு அந்த மேய்ப்பனை பின்பற்றாம போயிட்டாங்கன்னா அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாங்க. But if the sheep thinks about where is our shepherd leading through, and maybe if they feel it very tough and if they retract and go, they will go away. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு புதிய பருவங்களிலும் புதிய சீசன்ஸ்ல தேவன் நம்மை நடத்துகிற வழிகளும் புதிதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And today God is saying, in new season the Lord will lead us in new ways. ஒரே இடத்துல நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் அனுதினமும் நம்மை கொண்டு போக மாட்டார். அந்தந்த பருவங்களுக்கு அந்தந்த நாட்களுக்கு தேவையான வழிகளிலே நம்மை நடத்தி நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். And God is a God according to the need of a season. He will take us through new ways, not just the old way or just in one place. தேவன் வேறு வழியாக நடத்துகிறார் என்று அநேகர் சந்தேகத்திலோ பயத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். பயப்படாதீங்க. தேவன் நம்முடைய மேய்ப்பனை நம்பி அவரை நீங்கள் பின்பற்றும் பொழுது புதிய வழிகளில் அவர் நடத்தி சென்றா அந்த புதிய சீசனுக்கு புதிய பருவத்திற்கு தேவையான வழியில நம்மை நடத்தி செல்கிறவராய் காணப்படுகிறார். You might be sitting there with the fear, how is that the Lord is going to lead me? But then in the new way, in the new season, God will lead us so that he will provide for all our needs. நம்முடைய மேய்ப்பனை நாம் பின்தொடர முடிவெடுக்கும் பொழுது தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். Only when we make a decision to follow our shepherd, our needs will be met. அவர் நிச்சயமாக நம்மளை வழிநடத்தி நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கான வழிகளிலே நம்மை நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். And he will definitely provide for our needs, and he is able to lead us in the paths and meeting all our needs. இன்றைக்கும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நீர் என்னுடைய மேய்ப்பராய் இருப்பீராக. Let us close our eyes and pray. Lord, you be my shepherd. அதனால நான் தைரியமா சொல்லுகிறேன், நான் ஒருபொழுதும் தாழ்ச்சி அடைவதில்லை. And therefore I can boldly say I shall not lack anything. ஆண்டவரே, நீர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில குறை இல்லை. Lord, when you are there in my life as a shepherd, I shall not lack anything. இன்றைக்கும் அப்படியே கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, சில புதிய வழிகளை என்னை நடத்த போகிறபடினால நான் நன்றியோடு துதிக்கிறோம். Even as we close our eyes and pray, we let us say, Lord, I praise and thank you because you're going to lead me in new ways. கடந்த சீசன்ல கடந்த மாதத்துல கடந்த பருவங்கள்ல நீங்கள் சந்தித்த சூழ்நிலைகள் வேறு. And the situation that you faced in the previous season or the previous months is different. வருகிற நாட்கள்ல நீங்கள் சந்திக்க போகிற சூழ்நிலைகள் வேறாய் காணப்பட போகிறது. The situations that you're going to face in the coming months will be different. அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வழிகளிலே தேவன் உங்களை நடத்துவாராக. And may the Lord lead you according to the new situations. இந்த நேரத்துல ஒரு ஒப்பு கொடுத்து ஒரு ஜெபத்தை செய்யலாம். ஆண்டவரே, நீர் என்னை புதிய வழிகளிலே நடத்துவதற்கு உமக்கு நான்
அனுமதி தருகிறேன் ஆண்டவரே. Let us submit and do this prayer. Lord, I give you permission to lead me in those new ways. நீங்க நடத்துற வழி எல்லாம் எனக்கு புரியணும்னு அவசியம் இல்ல. ஆனா நான் மேய்ப்பனை பின்தொடர்ந்து மட்டும் போனா போதும்ன்றதை நான் அறிந்து கொள்ள நீ கிருபை செய்வீராக. There is no need for me to understand all that my shepherd is doing, but only thing I need to know, I need to follow my shepherd. தேவன் பேசிக்கொண்டு உங்க ஜீவியத்துல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புல்லுள்ள இடங்கள் எது, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அமர்ந்த தண்ணீர் எது என்று தேவன் அறிந்திருக்கிறார். And God knows very well what are the green pastures, what are the still waters that you are expecting in your life. அந்த தேவையோட நீங்க இன்றைக்கு இருக்கீங்க. நான் சொல்றேன், உங்களுடைய மேய்ப்பனை நீங்க பின்தொடர ஆரம்பிங்க. அவர் சரியான வழிகளிலே உங்களை நடத்தி உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். If you are there with that need, follow the shepherd. He knows what you need and he will lead you in the right way and provide for those needs at the right time. தேவன் இன்றைக்கும் அநேகரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe the Lord is speaking with many today. புதிய வழிகளை கண்டு பயப்பட வேண்டாம். Don't worry, don't be afraid of the new ways. அநேகருக்கு கட்டுப்பாட்டை விட்டு கொடுப்பது ரொம்ப கடினமாய் காணப்படுகிறது. And many of you are unable to give up on those limitations. யோசிச்சிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு எல்லா ஸ்டெப்பும் தெரிஞ்சா நல்லா இருக்குமே, நீங்க சொல்லி கிளியரா நடத்துங்க என்று கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. And many of you are asking, Lord, it will be good if I know every step and therefore you guide me clearly, revealing it out to me. உங்களுடைய மேய்ப்பனை நீங்க விசுவாசித்து அவரை நம்பி பின்தொடரும்போது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். When you believe your shepherd, trust upon him and walk him, and all your needs will be supplied. அநேக நேரத்தில் தேவனுடைய வழிகள் மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படுகிறது. Many times the ways of God are beyond the comprehension of man. நமக்கு புரியவில்லை என்றாலும் நம்முடைய மேய்ப்பன் வழி நடத்துகிற வழியில அவரை பின்தொடர்ந்து நாம் போகும்பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். Even if we do not understand, but when we trust upon God our shepherd and follow, all our needs will be met. ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, உம்மை நம்பி உம்மை பின்தொடருகிற தைரியத்தை எங்களுக்கு தாங்க. ஜெபிங்க பார்க்கலாம். Lord, even today we pray, Lord, give us the boldness to follow you, trusting you. எங்களுடைய மேய்ப்பனுடைய குரலை கண்டுபிடித்து அதை கேட்டு அதற்கு பின்தொடர எங்களுக்கு பலத்தை தாங்க. Lord, give us strength to identify the voice of our shepherd and then to follow him. நாங்கள் விசுவாசத்தில் நடக்கிறோம், தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்க நீரே கிருபை செய்வீராக. Lord, give us grace to walk not by sight but by faith. வழிகளை பார்த்து இது யாருக்குனே போன வழி என்று நாங்க கெஸ் பண்ணல ஆண்டவரே. எங்கள் மேய்ப்பனை பார்த்து இவரை நாங்க பின்பற்றுவோன்ற முடிவெடுக்க கிருபை தாங்க. Lord, give us grace not to guess the way that we should walk, but then enable us to follow our shepherd. நீர் வழி நடத்தி சென்று எங்களுடைய தேவைகளை சந்திக்க போக எப்படினா நம்ம நாங்கள் துதிக்கிறோம். Lord, we praise you because you are going to lead us and provide for our needs. உங்கள் தேவை எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும் என்னுடைய தேவன் அதை சந்திக்க வல்லவராய் காணப்படுகிறார். No matter whatever kind of need you have, my God is able to supply all our needs. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கான்டாக்ட்ஸ் எல்லா சோர்சஸ் நீங்க கேட்டுட்டீங்க, உங்களுக்கு தோல்வி தான் இதுவரைக்கும் வந்திருக்கு. நான் சொல்லுகிறேன், என்னுடைய மேய்ப்பன் அவர் உங்களை நடத்துகிற வழிகள் வித்தியாசமான வழிகள், உங்களுடைய தேவையை சந்திக்க அவரால் கூடும். And you have reached out to all the known contacts for all your help, but then my God, my shepherd is able to provide for all our needs in a new way. சுத்தி கைவிடப்பட்ட நிலையில் நீங்க காணப்படுங்க. இன்றைக்கு உங்களுடைய மேய்ப்பன் உங்களை கரங்களை பிடித்து உங்களை வழிநடத்த வல்லவராய் காணப்படுகிறார். It is enough of going to different places and facing failure, but then hold on to my shepherd and he is able to lead us. ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி எங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. Lord, you lead us and provide for our needs. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். We commit ourselves into your hands. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆமென். ஒரு நாளும் நம்ம குறைவுபட மாட்டோம். And
God will not allow us to lack anything. இன்னொரு வசனம் வாசிக்க கேட்போமா? Let us read another verse. 23வது சங்கீதம் 4வது வசனம். Psalm 23 and verse 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me, thy rod and thy staff, they comfort me. தேவன் தாவீதின் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது அவர் அறிந்த சில உண்மைகளை நாம் பார்த்து We கொண்டிருக்கிறோம். are looking into the truths that David knew when God was a shepherd. தாவீது சொல்கிறார், நான் முதலாவதாக பார்த்தோம், நான் தாழ்ச்சி அடையேன். And first of all we saw, I shall not lack anything. ஏன்னா தேவன் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். Because God is my shepherd. இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிறோம், தாவீது சொல்கிறார், நான் பயப்படேன். And secondly, David says over here we see, I will not be afraid. நான் பயப்படேன். I will not be afraid. இந்த நேரத்தில் அதை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம், நான் பயப்படேன். Let us confess it, saying, I will not be afraid. உங்களுக்கு எதிராக என்ன சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை பத்தி இன்றைக்கு நம்ம அறிக்கை செய்ய போறோம். தேவன் ஆண்டவரே, இந்த காரியத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். I do not know whatever situations are there before you, but now today we are going to say, Lord, I'm not going to be afraid of these things. தாவீது இங்க சொல்லுவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன். And David says over here, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. இன்றைக்கு நீங்க உங்க சூழ்நிலை பார்த்து சொல்லுங்க, நான் இந்த சூழ்நிலை வழியா நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். And today looking into your situations, you're going to say, even if I walk through them, I will not be afraid. தாவீது தன்னை அந்த ஒரு மந்தையாக பார்த்து தேவனை மெய்ப்பராக பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நான் நடந்தாலும் நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். And David keeping himself as a sheep and God as a shepherd, he says, though I walk through them, Lord, I will not fear. இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம், அநேகருக்கு அநேக பயங்கள் இருக்கு. And in these days we see people have got fears from so many different things. எல்லா பொருளுக்கும் ஒரு பயம் இருக்கு. For everything there is a fear. எல்லாத்துக்கும் ஒரு ஃபோபியான்னு ஒரு பேர் வர கொடுத்துருவாங்க நம்ம ஆட்கள். And our people will give a terminology saying phobia. எனக்கு இதுக்கு ஃபோபியா, அதுக்கு ஃபோபியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. And they have fear or phobia for this or for that. அநேகருக்கு சில பாம்பெல்லாம் பார்த்தா பயம், ஸ்பைடர், இதுக்கெல்லாம் அநேக ஃபோபியாக்கள் காணப்படுகிறது. And people have got fears concerning spiders or snakes. நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், அந்த ஒரு அம்மா யூஎஸ்ல இருக்க ஒரு அம்மா சொல்றாங்க, அவர்களுக்கு கால் ஃபீட் இல்ல, பாதத்தை பார்த்தா பயமா. I saw in an interview, there's a lady in US, she says if she sees the feet of a person, she'll be afraid. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாதான், கத்த ஆரம்பிச்சிருவாங்களாம் பாதத்தை பார்த்தா. She'll not know what to do. The moment she sees the feet of a person, she'll start shouting. நான் யோசிச்சிட்டு இருந்தேன், நல்ல வேளை அமெரிக்கால இருக்காங்க, தமிழ் சபைக்குலாம் அவங்க வந்தாங்கன்னா ஃபுல்லா காலை தான் பார்த்துட்டு இருக்கணும். அவங்க யோசிச்சிட்டு இருந்தேன், பயந்துருவாங்க அப்போ. And I was only thinking, good she's in US, if only she comes to India and Tamil Nadu, she'll be really afraid because she has to see only many feet. நம்ம வெளியவே செருப்பு கட்டி வச்சிட்டு நம்ம வெறும் காலோட வந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் பார்த்தா நம்ம பயந்துருவாங்க போல. And we keep our footwear outside and we come here and worship God with barefoot. If she looks into all those things, she'll be afraid. அநேகருக்கு அநேக காரியங்கள் பயத்தை காண்பித்துக் கொண்டு இருக்கிறது. For many people there are many different things which will terrorize or frighten them. என்னுடைய ஜீவிதத்துல எனக்கு ஒரு பயம் காணப்படுகிறது. For me in my life, I've got something to fear. எனக்கு என்னன்னா, எனக்கு ஹைட்னா பயம். I'm afraid of heights. அது எப்படின்னா, ஐ மீன் ஹைட்டா ஒரு பில்டிங் பார்த்தா பயம் இல்ல, மேல இருந்து கீழ பார்த்தா பயமா இருக்கும். It's not like building looking at a high tall building, but then from top if you look down, I'll be afraid. சில நேரம் மொட்டை மாடில இருந்து எட்டி பார்த்தாலே அப்படியே கால்ல ஒரு மாதிரி கூசுற மாதிரி இருக்கும். And sometimes to look down from terrace, it'll be like very frightening. எங்க விழுந்துற போறோமோன்னு ஒரு பயம் இருக்கும். As if I might fall down. அநேகருக்கு இந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். I believe many of you might also have this fear. ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நாங்க நாகர் கோயிலுக்கு போயிருந்தோம், அங்க ஒரு ஊழியத்தின் காரணமாக. Few weeks ago we had been to Nagar for a ministry. அப்பொழுது அங்க ஒரு அருமையான ஒரு தொட்டி பாலம் என்ற ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டி சென்றார்கள். And they took us to a place called Totti Palayam. அந்த பாலம், தொட்டி பாலம், ஒரு bridge அது காணப்பட்டது. சோ அங்க வந்து நாங்க கார் பார்க் பண்ணிட்டு நடந்து போறோம். And we were walking down, walking over the bridge, parking our car in a place. சோ நாங்க இன்னும் bridge கிட்ட வரல, பார்க்கிங் லாட்ல இருந்து bridge கிட்ட நடந்து போயிட்டு இருக்கோம். And we have not reached the bridge, but then from the car parking it, we were just walking through. நாங்க நல்ல வழி மாதிரி, ஒரு சின்ன வழி மாதிரி தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா bridge மேல ஏறிட்டோம். ஒரு 3 படியில bridge ஓட டாப் வந்துருச்சு. And we were just going through a path, but all of a sudden within 3 steps we were walking over the bridge. திடீர்னு ரைட் சைடுல பார்த்தா கீழ 100 அடி. And onto my right side it was like
100 feet down. இந்த பக்கம் நிலம் இருக்கு, அந்த பக்கம் அந்த பாலத்தின் அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு நதி இருக்குது, அங்க ஒரு ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கு. And on one side we have a ground, on the other side it was a river which was going on. நாங்க ஃபர்ஸ்ட் நடந்து வரும்போது அப்படியே மேல பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சர்லாம் சூப்பரா இருக்கு, சீனரி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டே வந்தோம். And when we were just walking down, we saw the natures and we were just looking and saying it's so beautiful. எப்போ கீழ பார்த்தனோ அவ்வளவுதான் பயம், பயங்கரமான பயம். But the moment I saw down, I was so afraid. அவ்வளவு நேரம் நல்லா ஜாலியா பேசிட்டு எல்லாரும் போட்டோல எடுத்துட்டு வந்தாங்க, அதோட சைலன்ஸ், அதோட முடிஞ்சிச்சு, பேச்சே வரல. Until such time I was talking joyfully with everyone, taking photos, but after that I did not speak with anyone. அங்க இருந்த கைப்புடிய விடவே இல்ல. நான் இந்த கொரோனால அது இது தொடாதன்னு சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. நான் புடிச்சிட்டு பத்திரமா வந்தா போதும் புடிச்சிட்டேன் நான் கைப்புடிய. I did not leave the railings and the railings on the other side, even though they said due to corona do not touch them, but I was holding tight to that. நல்லா சேஃபா தான் கட்டி இருக்கான். It is safely built. அதுல இருந்து உழுகிற எந்த வாய்ப்பும் கிடையாது. And there is no chance for you to fall from that. இருந்தாலும் ஒரு பயம் காணப்படுகிறது அந்த உயரத்தை பார்த்தா. Yet a fear gripped me looking to the heights. இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். Let me bring out the distinguishing things over here. தமிழ்ல நம்ம பார்த்தோம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். And in Tamil we say even though I walk through the valley of death. ஆனா ஆங்கிலத்துல valley of shadow of death ன்னு சொல்லுற ஒரு மரணத்தின் நிழல் போன்ற ஒரு பள்ளத்தாக்கில நடந்தாலும் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். But in English it's so beautifully given, even though I walk through the valley of the shadow of death. அப்படினா அவருக்கு அந்த இடத்துல மரணம் நேரிட போகிறது, மரணத்தை எதிர்கொள்கிறார் இல்ல, மரணத்தின் நிழல் போன்ற காரியங்களை பார்த்து பயம் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். No, what it means to say, he's not afraid of the death over there, but then even the shadow of death he is not afraid. நம்முடைய ஜீவிதத்துல अनेक சூழ்நிலைகள் அவ்வளவு சீரியஸாவே இல்ல, அந்த சீரியஸா இருக்கிற சூழ்நிலைகள் போன்ற நிழல் அப்படி என்ற अनेक பயத்தை பார்த்து நம்ம மிகுந்த பயம் அடைந்துறோம். In our life also people are not serious, but then even the moment they see the shadow of being serious, they have that fear. இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், தாவீது எதற்கு பயப்பட மாட்டேன்னு சொல்றார்? How can he say that? எதனால அப்படி சொல்றார்? And why is that, and how is that David saying I will not fear? அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி இப்படியாக சொல்கிறது, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். And the second part of that verse says very clearly, for thou Lord art with me. நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் நீர் என் கூட இருக்கிறீர். Lord, I will not be afraid. You know why? Because you are with me. நான் இந்த இடத்துல பார்க்கிறேன், தாவீதின் பயங்களின் பதில் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். And we see over here, what is the answer for David over there? It is the presence of God. தேவன் அவனுடைய மேய்ப்பர், அவர் பட்சத்தில் இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய காரியங்கள், மரணத்திற்கு ஏதுவான மரணத்தின் நிழல் போன்ற காரியங்கள், அந்த தீங்குகள் அவருக்கு எதிராக வந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டேன்னு தைரியமா சொல்லுகிறார். When he has God and shepherd along with him, though certain things which might terrorize him, might create fear in his life, he says I will not be afraid of them. உங்களுடைய ஜீவியத்துல என்னுடைய ஜீவியத்துல நம்முடைய பயங்களுக்கு இருக்கிற ஒரே பதில் தேவனுடைய பிரசன்னம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். The answer to our fears in our life, the answer is only our God. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு அனைத்து பயங்களையும் போக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And the very thought that God's presence is along with us, it will take away all our fears. அநேக சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க. And you are looking into certain situations and being afraid. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம், அந்த பயங்கள்லாம் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற உண்மை நீங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை நம்பும் பொழுது அந்த பயங்கள் போகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். And this is what I would like to tell you. I believe the moment you have the feeling and understanding the presence of God is along with you, all those fears will go away. நாம் நம்புகிற அவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது பயங்கள் மாறும். And a God whom we trust, when his presence is along with us, when we have the thought, our fears will go away. நான் சிறிய வயதிலிருந்து நார்த் இந்தியாக்கு நிறைய நேரம் டிராவல் பண்ணிருக்கோம் ஃபேமிலியா. And right from my childhood as a family we have traveled to northern part of India. மும்பை, டெல்லி, கொல்கத்தா, அப்புறம் சண்டிகர், பஞ்சாப், இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்க போயிருக்கிறோம். We have traveled to places like Mumbai, Delhi, Kolkata, Punjab, Chandigarh and all these places. நான் வளர்ந்து வருகிற நேரத்துல எப்போது நாங்க நார்த் இந்தியா போனாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும். Every time when I was growing up, and every time I travel to North India, I have a small fear. ஏன்னா நமக்கு ஹிந்தி தெரியாது. Because I do not know Hindi. அதனால அவங்க என்ன சொல்றான்னு எல்லாரும் புரியாது, நம்ம என்ன சொல்றோம்னு அவங்களுக்கு புரியாது. சோ அதனால ஒரு கேப் இருக்கனால ஒரு பயம், சின்ன பயம் இருந்துட்டே இருக்கும். And there was a communication gap, not being able to understand what they say or what we say. There was a fear
that had gripped me. இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் எங்க நம்மள ஏமாத்திர போறானோ என்ன சொல்றானு தெரியல, அதனால ஒரு சின்ன பயம் இருக்கும். Even when you go to certain shops, I have a fear saying whether they will cheat me, and therefore these fears were there. ஏன்னா நம்மளுடைய ஸ்கூல்ல படிக்கும்போது ஹிந்தி கம்பல்சரியா இல்ல. நான்லாம் 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பிரெஞ்சு சூஸ் பண்றேன். ஏன்னா அந்த நாள்ல வந்து ஹிந்தியோட அட்வான்டேஜ் அப்படிலாம் யோசிக்க தோணல. எது ஈஸியா மார்க் வரும்னு பார்த்து ஈஸியா நம்ம பிரெஞ்சு சூஸ் பண்றேன் நான். And during my school days, Hindi was not a compulsory subject. Therefore, I chose French to be as my language subject, because I chose whatever was easy for me. தமிழ்ல நாங்க எழுத படிக்க கத்துக்கிட்டதெல்லாம் சபையில தான். And about Tamil, it was only in the church that I learned to read and write. சோ அதனால ஸ்போக்கன் ஹிந்தி அவ்வளவா தெரியாதனால அங்க ஒரு சிறிய பயம் காணப்படும் அங்க டிராவல் பண்ணும்போது. And because I did not know the spoken Hindi, I was very much afraid when I travel. ஆனா இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு துணையை கொடுத்திருக்கிறார். But now the Lord has given me a partner. அவங்க அங்க தான் நார்த் இந்தியால பிறந்து வளர்ந்தவங்க. And she was born and brought up in North India. இப்பொழுது போகும்போது தைரியமா நான் போவேன். And now when I go, I can boldly go. ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக ஷர்லி அவர்களுடைய தகப்பன் தாய் அவங்களோட அப்பா அம்மாவோட 25th anniversary செலிப்ரேட் பண்ணதுக்கு சர்ப்ரைஸா நாங்க அங்க போயிருந்தோம். And last month we had been to Shirley's place, pastor's wife, and we been there to give a surprise to her parents for their 25th wedding anniversary. So surprise பண்ணனால அங்க சில அரேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியாது. சோ நாங்களே தான் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. Because we were giving a surprise, they cannot arrange it, so we had to arrange for all those things. இந்த வாட்டில நான் அங்க போயும்போது இறங்கின உடனே டாக்ஸி டிரைவர்ட்ட நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். And this time when I went, I myself was speaking to the taxi driver. ஹிந்தில பேசுறேன், நான் தமிழ்லயே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏனா கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க, அவங்க பாட்டு எல்லாத்தையும் மாத்தி சொல்லிடுவாங்க அவங்க கிட்ட. I was not speaking in Hindi, but I was talking in Tamil, but because I had a translator, she will talk everything to the taxi driver. மார்க்கெட்ல போகிற சின்ன சின்ன கடையெல்லாம் எல்லாரும் நான் தான் பேரம் பேசிட்டு இருக்கேன். And every places in the marketplaces or shops where I went, I was bargaining in all the shops. அவங்க சொன்னாங்க எனக்கு 1 ல இருந்து 20 வரைக்கும் ஹிந்தில தெரியும், சோ அதனால 20 ரூபாய்க்குள்ள எது வாங்குனாலும் நான் பாத்துக்கறேன், பிரச்சனை இல்ல, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். And I told her very clearly, I know the numbers from 1 to 20, therefore within 20 rupees whatever is it, I can bargain. 22 ரூபாய்க்கு சொன்னாங்கன்னா நீ பாத்துக்கோ, இதுக்கு அப்புறம் பிரச்சனை இல்ல. And even if they say it's 22 rupees, I will tell her you have to take care of it. அதனால இவங்க இருக்குறாங்க, அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒருத்தங்க என் கூட இருக்குறாங்கன்ற தைரியத்துல தைரியமா நடந்து போயிட்டு இருந்தேன். எல்லா இடத்துக்கும் எல்லார்கிட்ட தமிழே பேசிட்டு இருந்தேன். Because I had a person who knows the language, I was boldly and confidently going into every place. அந்த சூழ்நிலையை கையாள தெரிந்த ஒருத்தர் என்னோட இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு என்னுடைய பயத்தை போக்கினதாய் காணப்படுகிறது. Because I had a feeling that there is a person who can remove that fear in that situation, I had that boldness and confidence. எனக்கு புரியாத ஒரு கான்வர்சேஷனோ புரியாத ஒரு காரியம் நடந்தா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னோட இதயத்திற்கு பயம் நீங்கினது. And the fear that was there in my heart, it went away, because when I knew there is a certain person who can know the language, who can communicate. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலையை கையாள தெரிந்த ஒரு நபர் உங்களுடைய மேய்ப்பன் உங்களோட இருக்கிறார். And today let me tell you, our shepherd is there who knows your situation and how to handle them. அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி பேசுவது, என்ன செய்வதுன்னு தெரியலனாலும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களோட இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. Even if you do not know how to handle the situation or the entire situation itself, you have to have a belief that he is there to handle that situation. உங்களுடைய மேய்ப்பன் உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். And your shepherd is able to protect you and lead you. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. When he is on your side, there is no need for you to be afraid. எந்த ஒரு குடும்பத்தினரை பார்த்தோ, எந்த ஒரு நண்பர்களை பார்த்தோ, எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். Looking at any person or looking at any family or any situation, you do not have to be afraid. நம்மை வழிநடத்துகிற நம்முடைய மேய்ப்பன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு வெற்றியை அவர் கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe when our shepherd who leads us is along with us, he will lead us victoriously, is what I believe. தாவீது அவரே ஒரு மேய்ப்பனாய் இருந்தபடியால் அவருடைய மந்தையை अनेक பள்ளத்தாக்கிற்குள்ளாக நடத்தி சென்றிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். I believe because David himself was a shepherd, he would have taken a sheep through many valleys. சோ அதனால அந்த பள்ளத்தாக்கிலே இருக்கிற பொல்லாப்புகள் என்ன என்று தாவீது அறிந்திருக்கிறார். And David knew very well what are the evils and dangers that will be there in the valleys. அவர் சொல்லுகிறார், அவர் இப்போ மந்தையா இருக்கிறார், தேவன் அவருடைய மேய்ப்பனாய் இருக்கும் பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் மேய்ப்பன் என்னோடு இருக்கிறார் என்றபடியால் நான் தைரியமா இருப்பேன் என்று சொல்லுகிறார். And now David in that situation of being a sheep and God being the shepherd, and therefore he says very clearly, even though I walk through those situation, I will not be afraid because God is there as a shepherd. அந்த ஆட்டு மந்தைக்கு ஒரு தைரியம் காணப்படுகிறது. And the sheepfold, they have that boldness. என்னை பாதுகாக்கிற வழி நடத்துகிற மேய்ப்பன் என்னோடு இருக்கிறபடினால் அந்த அமர்ந்த புல்வெளியில அமர்ந்த தண்ணீர்ல
புல்வெளியில நான் எப்படி நடந்தனோ அதே கான்ஃபிடன்ஸோட மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடப்பேன் என்ற ஒரு தைரியம் காணப்படுகிறது. And they have that boldness saying, the shepherd who is along with me, he knows how to lead and guide me. Just the way he led me through the green pastures and still waters, he will also be able to lead me through the valley of the shadow of death. அந்த பள்ளத்தாக்குக்குள்ளாக நடக்கும்போது பயத்தோட நடக்கல, அவங்க தைரியமா எப்படி அந்த புல்வெளியில் நடந்தாங்களோ அதே போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியா நடக்கறாங்க. ஏன் தெரியுமா? என்னுடைய மேய்ப்பன் என்னோட இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தினால். Just as they walking through the green pastures joyfully and boldly, they were also walking through the valley because their shepherd was along with them. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோட இருக்கார்ன்ற தைரியம் உங்களுக்கு இருக்கும்போது அந்த அமர்ந்த தண்ணீரிலே எவ்வளவு காமா நீங்க இருந்தீங்களோ அதே போல மரண இருளின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகளும் நீங்க சமாதானமா நடக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And I believe when that shepherd who was with you when you were passing through the still waters and green pastures, he will also be there to guide you through. இந்த சுமூகமான சூழ்நிலையில இருந்த அதே மேய்ப்பன் தான் இந்த பள்ளத்தாக்கின் சூழ்நிலையில உங்களோட இருக்கிறார். The same God was there in the smooth situation is also there with you to the valley of situations. அந்த மரணம் போல அந்த மரணத்தின் நிழலா இருக்கிற சூழ்நிலைகளிலும் உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லவராய் காணப்படுகிறார். And even situations like the shadow of that, if you are passing through, he is there with you. இன்றைக்கும் அநேகரோடு நான் பேச விரும்புகிறேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்த என்னன்னா, அநேக பயங்களின் நிமித்தம் நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல வேலையின் காரியங்கள்ல முன்னேறாம காணப்படுறீங்க. And today this is what the Lord had revealed to me. Many of you are afraid about certain things in your spiritual life and also in your job. You are not able to move forward. அந்த பயங்கள் உங்களை வளர விடாமல் அடுத்த கட்டத்திற்கு போக விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தி இழுத்து கொண்டு இருக்கிறது என்று தேவன் பேசுகிறார். And the Lord is saying those fears are holding you back from moving forward. இன்றைக்கு தேவன் ஒரு விடுதலை கொண்டு வருவார். எப்படி தெரியுமா? அவர் உங்களோட இருக்கிறார் என்ற உண்மையை நீங்க அறிந்து கொள்ளும்போது அந்த பயங்கள் மாறும். உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு தேவன் கொண்டு வருவார். And today the Lord is going to give you the deliverance. When you know that God, that shepherd is along with you, he will give you the deliverance and give you the exaltation. இனி நீங்க மனிதருடைய வார்த்தைகளை கண்டு பயப்பட வேண்டாம். You don't have to be afraid of the words of people. இனி உங்களுடைய சந்ததியின் சில சாபங்களை கண்டு பயப்பட வேண்டாம். You don't have to be afraid of the curses in their generations. நம்முடைய சாத்தானுடைய சில சதி திட்டங்களை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். You don't have to be afraid of the subtle snares of Satan. நீங்க பயப்படுகிறது ஏதுவான சூழ்நிலைக்குள்ளாக போனாலும் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிற என்னுடைய மேய்ப்பன் அவர் உங்களோட வரும்போது நீங்க பயப்பட வேண்டாம். Even though you pass through certain things where you need to be afraid of, you don't have to be afraid because my God who's my shepherd is there with you. 2 தீமோத்தேயு 1:7 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். In 2 Timothy chapter 1 and verse 7 we read, for God has not given us a spirit of fear but of power and of love and of a sound mind. அவர் உங்கள் மேய்ப்பனாய் இருந்து உங்களோடு இருக்கும் பொழுது நீங்க பயப்பட மாட்டீங்க. When he is there along with you as a shepherd, you will not be afraid. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? Shall we close our eyes and pray? ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்துல சில பயத்தை கொண்டு வருகிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது அப்பா. Lord, in my life there are situations which brings fear in my life. கண்களை மூடி இருக்கிற நேரத்துல அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. Now even as your eyes are closed, think about those situations. ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற தைரியம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட கிருபை தாங்க அப்பா. Lord, give me grace that I will have that boldness that you are there along with me in my life. சில நேரம் உண்மையான ஒரு ஆபத்தான சூழ்நிலை கூட நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். அந்த ஆபத்து போன்று தோன்றுகிற சில சூழ்நிலையை பார்த்து இவ்வளவு பயப்படுகிறேன் நிறைய பேர் யோசித்து கொண்டிருக்கலாம். Though that might not be a real dangerous situation, but then only a thought, what if a situation like that is going to come, you might be afraid of. நீங்க இருக்கிறதுலயே பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டீங்களா கடந்த காலத்துல, அந்த நாள்ல உங்களோடு இருந்த அதே வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களோடு இன்றைக்கும் காணப்படுகிறார். And in the previous days and years you have seen the victory. That same God is along with you even today. கடந்த காலத்திலே அபார வெற்றியை உங்களுக்கு கொடுத்த தேவன் இந்த நாட்களிலும் மரண இருளின் பள்ளத்தாக்குல உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த வல்லவராய் காணப்படுகிறார். A God who gave you great victories in the previous years and days, he is along with you and he will give you that victory when you are passing through the valley of the shadow of death. சில பயங்களின் நிமித்தம் முன்னேற முடியாம உயர முடியாம உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற பயங்களுக்காக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறேன். And now I'm going to pray for certain fears which is holding you back from moving forward or growing up.
தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் பயப்படேன். Lord, I am not afraid. I will not be afraid because God, you are with me. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் பயப்படேன். Because God is with me, I will not be afraid. மனிதர்களுடைய வார்த்தைகள் தேவனுடைய பிரசன்னத்தை விட வல்லமை வாய்ந்தது கிடையாது. And the words of man are not greater than the presence of God. உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சில ஆவிக்குரிய காரியங்களும் தேவனுடைய நாமத்திற்கு கீழா அது முழங்கால் படியிட்டு தான் ஆக வேண்டும். And certain things which is working against you, they will have to kneel down before, oh my God. இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவரே சில பயங்களின் சூழ்நிலைகளை நீ மாற்றி கொண்டிருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம். Lord, we praise you even now as we pray. You are changing the situation that is terrorizing or frightening us. அநேகர் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க. Many of you are afraid about the future. உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலம், future of your family, உங்களுடைய லெகசி, உங்களுடைய சந்ததிகளின் எதிர்காலத்தை குறித்து அநேகர் பயந்து கொண்டிருக்க காணப்படுறீங்க. Many of you are still with fear about your legacy or the future generation. உங்களோடு இருந்த அதே தேவன் உங்களுடைய சந்ததிகளோடு இருப்பார். The same God who is with you will be with your legacy and generation. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எப்படி சந்ததியாய் வழி நடத்தினாரோ உங்களுடைய சந்ததியை அவர் பாதுகாத்து வழி நடத்த வல்லவராய் காணப்படுகிறார். Just as the Lord has been leading the generations of Abraham, Isaac and Jacob, he will also lead your generations. அநேகர் சில புதிய சூழ்நிலைகளை சந்திப்பதற்காக பயந்து கொண்டிருக்கிறீங்க. Many of you are afraid to face many new situations. தேவன் எப்படி உங்களை இம்மட்டும் வெற்றியோடு கொண்டு வந்தாரோ இனி வருகிற நாட்களில் உங்களுக்கு வெற்றியை தந்து பயத்தை நீக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். Just as the Lord has led you victoriously till now, he will lead you in the future as well, removing off the fears. சில டாக்டரோட ரிப்போர்ட்டை பார்த்து அநேகர் பயந்து இருக்கிறீங்க. Looking into the reports of the doctor, some of you are afraid. இது நடந்து விடுமோ, இந்த காரியம் இருக்குமோ என்று அநேகர் பயந்து கொண்டிருக்கிறீங்க. Will this happen or will that happen? Many of you are afraid. என்னுடைய தேவனுடைய வார்த்தை தான் கடைசியான வார்த்தை. My God's word is the final word. அவருடைய வார்த்தையே தீர்ப்பு. And his word is the final verdict. டாக்டருடைய வார்த்தைகளை மாற்ற என்னுடைய தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். My God is able to change the words of doctor. இந்த நேரத்தில் அநேகருடைய டாக்டரோட ரிப்போர்ட்டை தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். God is changing the report, doctor's reports of many of you. உங்களுடைய ஹெல்த் கண்ணு உங்களுடைய அந்த சில வியாதிகள் வந்து விடுமோ என்ற பயத்தை தேவன் உங்களுக்கு நீக்கி கொண்டிருக்கிறார். And God is removing all the fear concerning whether you will receive or get this kind of disease or sickness. நீங்க நடந்து போகிற அனைத்து சூழ்நிலைகளிலும் தேவனாகிய என்னுடைய கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க போகிறார். My God is going to be along with you in the paths that you are going through. ஆண்டவரே, இன்றைக்கும் அநேகருடைய இருதயங்களிலே அந்த பயத்தை நீர் நீக்கி கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் துதிக்கிறோம். Lord, we praise you because even today you are removing off the fear from their hearts. தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். Oh God, you are with me. பயப்படுகிற நேரங்களில் இதை என்னோட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். And during the time of fear, when you are afraid, confess these words. God, you are with me. தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். But thou God art with me. அதனால நான் ஒரு நாளும் பயப்பட மாட்டேன். Therefore I will not be afraid. பயத்தை என்னுடைய ஜீவிதத்திலிருந்து நீக்கினபடியால் நான் நன்றியோடு துதிக்கிறோம். Lord, we thank you with a grateful heart because you removed the fear from our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாமா? 23வது சங்கீதம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். And finally another point we'll meditate from Psalm 23 verse 6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. தாவீது தன்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிற கர்த்தரை அறிந்தபடினால் அவர் சொல்லுகிறார், நான் நிலைத்திருப்பேன். And because David knew God as a shepherd, he says, I will dwell or remain.
அவர் முதலாக சொல்லுகிறார், நான் தாழ்ச்சி அடையேன். And he says, first, I shall not lack anything. என்னுடைய ஜீவியத்தில் குறைவு வராது. And there will not be any shortfall in my life. தேவன் என்னோடு இருக்கிறபடினால் நான் பயப்பட மாட்டேன் என்று சொன்னார். And because God is with me, I will not be afraid. இந்த இடத்துல சொல்கிறார், நான் நிலைத்திருப்பேன். And here he says, I will dwell or remain. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And we can see over here David saying, I will dwell in the house of the Lord forever. ஆங்கிலத்தில் remain என்று போடுது, நான் உறுதியாய் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. In English it says also as to remain, it means to be steadfast or firm. எப்படி தாவீது நிலைத்திருக்க போகிறார்? And how is that the David is going to dwell or remain firm? ஆறாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம், என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். In verse 6 we read, surely goodness and mercy shall follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். Goodness and mercy shall follow me. என்னோட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். And confess along with me, goodness and mercy shall follow me. தேவனுடைய நன்மைக்காக அவருடைய கிருபைகளுக்காக நாம் கெஞ்சுகிற ஒரு அனுபவத்தை தேவன் சொல்லல, அவருடைய நன்மைகளும் கிருபைகளும் நம்மை தொடரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். And God is not talking about an experience where you have to be pleading for the goodness and mercy, but then those things will be following us. தேவன் அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கும் பொழுது அவருடைய நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இல்ல, நம்முடைய ஜீவனுள்ள நாள் எல்லாம் இதை தொடரும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தை தாவீது இங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். When we have God as a shepherd, goodness and mercy will follow us. There is no expiry date, it will come to us all through our life and will be there forever, is what David says. இது எப்படி நம்மளை பின்தொடர்வதுன்னா, நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ ஒரு சிட்டிக்கு வந்தாருன்னா அவருடைய அந்த வாகனத்தை சுத்தி பாதுகாப்பு வாகனங்கள் அவரை பின்தொடர்ந்து போகும். When we talk about a prime minister or president, when they come to a city, there will be a patrol vehicle which will be following and surrounding them. The vehicles of protection, the security guards will be going. அந்த பிரதமரோட அந்த பிரைம் மினிஸ்டரோட வெஹிக்கிள் அந்த வண்டி எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் அவரை பின்தொடர்ந்து இது போய் கொண்டே இருக்கும். And wherever this president or the prime minister go, the security vehicles will also be following them. டயர்ட் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு எங்கேயுமே போயிட மாட்டாங்க அவங்க. And saying they have become tired, they will not leave them off. ஆனா ஒரு நோக்கத்தோடு ஒரு குறிக்கோளோடு அவரை தொடர்ந்து பின்தொடர்கிறதை நம்ம பார்க்கிறோம். And we see they keep following him with a purpose. அநேகர் நம்ம வேற விதமா நினைத்துறோம் நன்மை கிருபை எப்படி தொடரும் என்று. When we talk about goodness and mercy which follows us, people think it in a different way. டிராஃபிக்ல ஓட்டிட்டு போகும்போது நீங்க ஆம்புலன்ஸ் பாத்துருக்கீங்களா? Have you seen an ambulance when you are driving through the traffic? So ஆம்புலன்ஸ் வந்து வேகமா போகும் டிராஃபிக் நடுவுல. And even though it's a traffic, the ambulance will be going very fast. எப்பவுமே ஆம்புலன்ஸ் போன உடனே ஒரு பைக்ல ஒரு ரெண்டு பேர் பின்னாடியே போவாங்க. And when an ambulance goes fast, you can see two bikers following them. அநேக நாடுகளில் அது இல்லீகல். ஸோ நம்ம நாட்டில் அது இல்லீகல் தான் நினைக்கிறேன், யாரும் நம்மளை பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் அது செய்யாதீங்க, செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா. In many countries it is illegal to follow the fast ambulance, but in case if you have been doing over here, please stop it. ஆனால் அது ரெண்டு பேரும் போவாங்க. எப்படின்னா இவங்களும் மெடிக்கல் ஏதோ நர்ஸ் அவங்க மெடிக்கலை ஹெல்ப் பண்ண போகிற மாதிரி பின்னாடியே போவாங்க. There also a medical help following them, they'll be going fast behind the ambulance. ஆனால் அந்த ஆம்புலன்ஸை தொடர்வதற்கு அவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, எந்த ஒரு அழைப்பும், எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. And to follow the ambulance, there is no connection, there is no invitation that they have to follow them. அப்படி ஒரு நோக்கம் இல்லாம நம்மை தொடர்கிற ஒரு அனுபவத்தை குறித்து தாவீது பேசல. நன்மையும் கிருபையும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறபடியால் நம்மை தொடரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். David is not talking about a purposeless life where things keep following, but then David says very clearly, all through my life goodness and mercy shall follow me. இந்த சங்கீதம் முடிவது வந்து ஒரு உறுதியான ஒரு காரியத்தில் முடிகிறதா இருக்கிறது. And David completes this psalm with a great assurance. என்னன்னா தேவனுடைய பிரசன்னத்தை அவர் நித்திய காலமாய் அனுபவிக்க போகிறார். இந்த பூலோகத்திலும் சரி அதற்கு பின்பதா இருக்கிற வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் தரித்து இருக்க போகிறார் என்ற ஒரு உறுதியான முடிவிலே இந்த சங்கீதம் முடிகிறதை நம்ம பார்க்கிறோம். And we can see over here the psalmist over here he completes his psalm with a great assurance that I am going to dwell in the house of the Lord forever, in his presence I will be there forever. இந்த பழைய ஏற்பாடு நாட்களிலே ஒரு நபர் வந்து மற்றவருடைய வீட்டிற்குள்ளாக போய் அவரோட பேசி உட்கார்ந்து குடித்து சாப்பிடணும்னா
யாரோ ஒருத்தர் அப்படி இன்வைட் பண்ண மாட்டாங்க. தெரியாதவங்கன்னா வெளியே வச்சு பேசிட்டு போயிடுவாங்க. And in the Old Testament period, for a person to come down to sit and dine along with them, just like that, they will not call any person, because if they talk to a person, they will speak with them and then send them off. பழைய ஏற்பாடு கூட இல்ல, நம்ம நாட்கள்லயே இப்ப அப்படிதான். இப்போ நிறைய பேர் வந்து இந்த காலிங் எல்லாம் வித்தியாசமா வந்துச்சு, அதுலயே பேசி அனுப்பிடுறாங்க, கதவு கூட திறக்கிறது இல்ல நிறைய நேரத்துல தெரியாதவங்க வந்தா. And not only during the Old Testament period, but even the modern times, even today, and if an unknown person comes in, when they ring the calling bell, they will speak to them over that and then they send them off. அப்படி ஒருவர் வந்து ஒருத்தர் வீட்டிலே தரித்திருக்கணும் அப்படின்னா அவர்களை அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். If a person should come in and then eat along with them, it should be a person who knows them very well. நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவருடைய வீட்டிலே நித்தமும் தரித்திருக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னா தேவனை அறிகிற ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். If in case you need to have an experience of dwelling in the house of the Lord forever, it means you need to be people having a knowledge about God. தாவீது தேவனுடைய வீட்டில நான் வந்து விருந்தாளியா 3 நாளைக்கு தங்குவேன்னு சொல்ல, அவருடைய வீட்டிலே நித்தியமும் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். And David does not say over here, I will be like a guest in the house of the Lord, but then he says, I will dwell in the house of the Lord forever. அந்த அவருடைய மேய்ப்பனை அறிந்து கொள்ளுகிற அனுபவத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. And he talks about an experience of knowing the shepherd. உங்களுடைய ஜீவியத்திலே என்னுடைய ஜீவியத்திலே தேவனை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் முக்கியம். And both in your life and in my life, it is most important that we have to have an experience of knowing God. தேவனை குறித்து கேள்விப்படுகிறது வேற, அவரை அறிந்து கொள்ளுகிறது வேற. And it is different when you talk about hearing about God and knowing God. அநேகர் சில பேரை பத்தி நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டனால அவங்கள தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. And many people used to talk saying as if they know about them, but only from what they've heard. ஆனா அவங்கள பத்தி கேள்விப்பட்டது மூலம் ஒருத்தர் அறிந்து கொள்ள முடியாது. அவரிடத்துல பேசி அவர்களிடத்துல நேரம் செலவிடும் போது தான் அவர்களை பத்தி அறிந்து கொள்ள முடியும். Just by hearing about a person you cannot know about them, but only when you speak along with them and move along with them you can know about them. நம்மளுடைய ஜீவியத்திலும் தேவனோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நீங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய மேய்ப்பனை அறிந்து கொள்ளுகிற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில தேவை. And if you desire to have an experience of knowing God, you should know your shepherd, to dwell in the house of the Lord. இந்த ஆடுகள், இந்த ஆட்டு மந்தை இந்த 3 உண்மைகளையும் நிச்சயமாக சொல்லணும்னா அவங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த மேய்ப்பனை உண்மையாக பின்தொடர ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். For this sheep to say about all these 3 things in an assured way, they should be decided to follow them. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் நிலைத்திருப்பேன் தைரியமா சொல்லணும்னா எங்கேயோ வேற எங்கேயோ சுத்திட்டு இந்த 3 காரியத்தை சொல்ல முடியாது. அந்த மேய்ப்பனை பின்பற்றி அந்த மந்தையிலே உண்மையாய் காணப்பட்டு மேய்ப்பனுடைய குரலை அறிந்து கீழ்ப்படியும் பொழுதுதான் இந்த 3 காரியங்கள் நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. And wandering elsewhere as they like, living of the shepherd, they cannot say these words, but only when they decided to follow the shepherd and do what he says, only then they can say where the psalmist says over here, I will not lack anything, I will not be afraid, and I will dwell. நம்முடைய ஜீவியத்திலும் இந்த காரியங்கள் நிறைவேறணும்னா தேவனை அறிகிற அறிவு நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டும். And we need to have a knowledge of knowing God very much for this experience to be there in our life. நான் மவுண்டன் மூவ்ஸ் யூத் சர்வீஸ்ல பேசும்போது சக்சஸ் குறித்து பேசினேன். And in the mountain moves youth service I was talking about success. அநேகர் வெற்றி என்பது வாழ்க்கையில வெற்றி பெறுவது என்றது குறித்து நிறைய டெஃபினிஷன்லாம் வச்சிருக்காங்க. இவ்வளவு நெட்வொர்க் வேணும், இந்த கார் வேணும், இந்த ஏரியால வீடு வேணும், இல்லாட்டி இந்த ஒரு அமைப்பு இருந்தா போதும் என்று அநேகர் இந்த உலகம் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. And talking about victory, the world is saying you need to have so much of net worth, you need to have a branded car or certain things you need to have, only then you can be a victor, you can be talked about as a victorious person. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். ஆனா அது நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியை ஒரு நாளும் குறிக்காது. And the worldly blessings the Lord will indeed give us, but that doesn't mean a victorious life. அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அவரில் நிலைத்திருக்கிறது தான் உண்மையான வெற்றி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். A true victory is knowing his will and living according to his purpose and dwelling in him is a real victory. அவரை அறியாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா இந்த ஆசீர்வாதங்களை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. If you live a life without knowing him, you cannot receive these blessings. நம்ம ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பரா இருக்கிறீர், நான் உம்மை பின்பற்ற தீர்மானிக்கிறேன். And you need to take a firm decision. Lord, you are a shepherd, I decide to follow you. தேவனை பின்பற்றுகிறதுனா உங்களுடைய பாதைகள் மாறும்.
And if you decide to follow the Lord, your steps will change. உங்கள் பேச்சு மாறும் நான் I விசுவாசிக்கிறேன். believe your talks will change. உங்களுடைய நடக்கைகள் மாறுகிறதாய் காணப்படுகிறது. Your behavior will change. அந்த மேய்ப்பனுடைய குரலை நம்ம எவ்வளவு அறிந்து கொள்றோமோ அவ்வளவு ஈஸியா அவரால நமக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். The more and more you are able to know the voice and identify his voice, you can get his guidance. தேவன் இந்த இடத்துல மெய்ப்பரா இருக்கிறபடினால் தாவீது சொல்கிறார் நான் நிலைத்திருப்பேன். And because David says over here, my God is my shepherd, I will dwell or remain. அவர் நிலைத்திருக்கிற அனுபவம் மாத்திரம் இல்ல, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Not only that he will remain, but the blessings that the Lord will gives us will also remain. அநேகருக்கு அந்த நிலைத்திருக்கிற அனுபவமே இல்லை. ஏன்னா சாத்தான் அவங்களோட வாழ்க்கையில் அவ்வளவு கிரியை செய்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எடுத்துக்கிறபடினால் அநேகருக்கு அந்த ஒரு நிலைத்திருக்கிற அனுபவமே இல்லாமல் காணப்படுகிறது. Many do not have the experience of dwelling or the blessing of remaining, because whatever blessing the Lord is giving, Satan is taking it away. ஆனா நம்ம உண்மையா தேவனை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரில் நிலைத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, ஆசீர்வாதங்கள், உறவுகள், குடும்பங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் நிலைத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. When we faithfully follow the Lord, not only his blessings will not only we will remain, but his blessings, whatever he gives, it will also remain in our life. இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறது. இந்த பூமியில இருக்கிற அவருடைய வாழ்க்கையும் குறிக்கிறது, பரலோகத்துல தேவனோடு செலவிடுகிற நாட்களையும் குறிக்கிறது. When David says over here, I will dwell in the house of the Lord forever, he talks about his life here on earth and also in the years to come, the life to come with God. நம்மளுடைய இந்த நாட்களிலே, இந்த வாழ்க்கையிலே தேவனை பின்பற்ற உறுதியா ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுதுதான் இந்த பூமிக்கு பின்பதாக இருக்கிற வாழ்க்கையிலும் தேவனோட நிலைத்திருக்க முடியும். Only when we take a firm decision to follow the Lord and dwell in him, when we are here on earth, we will be able to live along with him in a life after that. சில நேரம் தேவனை பின்பற்றுகிற அந்த மெய்ப்பனை பின்பற்றுகிற பாதை கடினமாய் காணப்படும். ஆனா அதன் மத்தியிலும் நம்ம அந்த தீர்மானத்தை செய்து தேவனை, நம்முடைய மெய்ப்பனை பின்பற்றும் பொழுது நாம் நிலைத்திருப்போம். Sometimes the path that we follow the Lord will be a tough time, but then when we take a firm decision to follow him, we will remain with him. அவரை நாம் நம்முடைய மெய்ப்பராய் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். When we take him to be our shepherd, he looking at us, he says, இந்த ஆடுகள்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு வனவிலங்குகள், வைல்ட் அனிமல்ஸ் கிடையாது. அவைகள் ஒண்ணு அவங்க வளர்த்ததா இருக்கும், இல்லாட்டி ஒரு கிரயம் கொடுத்து ஒரு பிரைஸ் கொடுத்து வாங்கப்பட்டதா காணப்படுது. When you talk about the sheep, it is not a wild animal, but it is a domestic animal, but or an animal for which they have paid the price. தேவன் நம்முடைய மெய்ப்பரா அவர் சொல்லுகிறார், நீ என்னை மெய்ப்பராய் நீ கொண்டு அந்த காரியங்களை என்னை பின்பற்றும் பொழுது எப்படி உன்னை ஒரு விலையை கொடுத்து நான் வாங்கி இருக்கணும், இந்த காரியங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உன்னுடைய தேவைகளை சந்தித்து உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்த நான் வல்லவராக இருக்கிற தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். When we take God to be our shepherd, and God says looking at us, just as I have paid the price and bought you, all the blessing that he gives them unto us, giving us protection. அவர் நம்முடைய மெய்ப்பனா இருக்கும்போது நாம் அவரை பின்பற்றும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். When we have him to be our shepherd and when we follow him, we can receive these blessings. முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம் இப்போ. And if possible, you can stand up and we will pray. ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசினபடியால் நன்றி அப்பா. Lord, we thank you because even today you spoken with us. நீர் எங்களுடைய ஜீவியத்துல ஒரு மெய்ப்பனாய் இருக்கும்படி உங்களை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. Lord, we invite you to be our shepherd in our life. எங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமாக காணப்பட்டாலும் நாங்கள் இன்றைக்கு அறிக்கை செய்கிறோம், கர்த்தர் எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறபடினால் நாங்கள் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. And though the situations are different, yet we say, because my Lord is my shepherd, we will not lack anything. நீரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். You are a God who will provide for our needs. எங்கள் ஆசைகளில் அந்த காரியங்களா இரண்டாவதாக காணப்படும். எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீர். Our desires will be next, Father, but then you will supply our needs. எங்களுடைய ஜீவியத்தில் தேவைப்படுகிற அந்த புல்லுள்ள இடங்கள், எங்களுடைய ஜீவியத்தில் தேவைப்படுகிற அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நீர் எங்களை நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காணப்படுகிறோம். Lord, we are here found to be with the faith and belief that you will lead us to green pastures and still waters, which is most required in our life. எங்களுக்கு தெரியாத புதிய வழிகளிலே நீர் எங்களை நடத்தும் பொழுது உண்மையுள்ள ஆட்டு மந்தைகளாக உம்மை நாங்கள் பின்பற்றுகிற அந்த தைரியத்தை எங்களுக்கு தாங்க. Lord, when you lead us through different new ways, help us to be as faithful sheep
following you. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்ற தைரியத்தை எங்களுக்கு கொடுத்து நடத்த போகிறபடினாலும் நாங்கள் நன்றியோடு Lord, துதிக்கிறோம். we praise and thank you because you are giving us that boldness and confidence to walk, that you are there along with us. இன்றைக்கும் தேவன் அநேகருடைய ஜீவியத்திலிருந்து உங்கள் இருதயத்திலிருந்து குடும்பத்திலிருந்து அநேக பயங்களை விலக்கி இருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். And even today I believe the Lord would have removed fears from you and from your family, many fears. ஆண்டவரே உம்மை உண்மையாக நாங்கள் பின்பற்றி உம்மில் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. Lord, enable us to follow you faithfully and remain and dwell in you. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. Lord, be gracious that your blessings will remain in our life. நீரே எங்களுடைய மேய்ப்பர். You alone are our shepherd. அதனால நாங்க தைரியமா சொல்றோம், நாங்க ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. And therefore we can boldly say we shall not lack anything. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தபடினாலும் நாங்க நன்றியோடு துதிக்கிறோம். We praise you, Lord, because you have led us till now. வருகிற நாட்களிலும் நாங்கள் போக வேண்டிய வழிகளிலே நீர் எங்களை நடத்த போகிறபடினால் நன்றியோடு துதிக்கிறோம். Lord, even in the coming days you are going to lead us, and we praise and thank you for that. எங்கள் மேய்ப்பன் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை பார்த்தோம். Lord, we looked into the blessing that we will receive when you are there to us as a shepherd. வருகிற நாட்களில் இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. Give us grace to receive these blessings in the coming days. ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக் கொள்ளும். You bless us and protect us. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we pray. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அவருடைய வழிநடத்துதல் நம்ம அனைவரோடும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.